ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله நடிகார்களே, துருசுல் முஹிம்ம லிஅம்மத்தில் உம்ம, நம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற நூலிலே இருக்கிறோம். 39வது அமர்வு. அல்ஹம்துலில்லாஹ். அதாவது தொடர்ந்து தொழுகையை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். சென்ற வகுப்பில் எதை பார்த்தோம்? தொழுகை சுன்னத்துகள். நீண்ட பாடம், ஏறத்தாழ ஒரு 2.5 வாரம் அல்லது 2 வாரமாவது தொழுகையின் சுன்னத்துகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். இன்று புதிய பாடம், 12வது பாடம், தொழுகையை முறிப்பவை. எந்த விஷயங்கள் எல்லாம் தொழுகையை முறித்து விடுகின்றன? முப்திலாத்துஸ் ஸலாத், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன, அதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு அடுத்த பாடம் இருக்கிறது, 13வது பாடம். அதற்கு முன்னால் முதலில் 12வது பாடத்தை பார்த்து முடிப்போம். தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்னென்ன? அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த நூலாசிரியர் சொல்கிறார்கள், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் 8. தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் 8 விஷயங்கள் இருக்கின்றன. இந்த 8 விஷயத்திலிருந்து ஒரு முஸ்லிம் கவனமாக இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த விஷயத்தை செய்வதினாலோ அல்லது அதை செயல்படுத்துவதினாலோ தன்னுடைய தொழுகையை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர் தள்ளப்படுகிறார். என்ன அந்த 8 விஷயங்கள்? முதல் விஷயம், தொழுகையில் பேசுவது. அல் கலாமு அனில் அம்தி மா திக்ரி வல் இல்மி, அதாவது தெரிந்தும் பேசக்கூடாது என்ற கல்வி இருந்தும், அதாவது தெரியாமல் அல்ல, தெரிந்தும், அதாவது தொழுகையில் பேசக்கூடாது என்பதை தெரிந்திருந்தும் அறிந்து ஒருவர் வேண்டுமென்றே பேசிவிட்டால், வேண்டுமென்றே, அதே போல தொழுகையில் பேசக்கூடாது என்ற சட்டத்தை தெரிந்திருந்தும் ஒருவர் தொழுகையில் பேசிவிட்டார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாகி விடுகிறது. ஏன்? அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் பார்ப்போம். ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், தொழுகையில் பேசுவதுதான் தொழுகை முறிக்கும் செயலாக இருக்கிறதாக இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள். ஏனெனில் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் தொழுவதில் பேசுவது அனுமதிக்கப்பட்டதாக இருந்தது. மார்க்கத்தில் ஆரம்ப காலத்தில் சதருல் இஸ்லாமில் தொழுகையில் பேசுவது முபாஹாக இருந்தது. முபாஹ், தொழுகையில் பேசலாம். என்ன ஆதாரம் இவ்வாறு தொழுகையில் பேசலாம்? பின்னால் பார்ப்போம். ஹதீஸ் ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா ஒரு ஹதீஸ் வருகிறது. முதலில் தொழுகையில் பேசுவது மார்க்கமாக இருந்தது, பின்னர் அந்த சட்டம் மன்சூஹாக ஆகிவிட்டது. பின்னர் அந்த சட்டம் மாற்றப்பட்டு விட்டது, பேசக்கூடாது என்று மாற்றப்பட்டு விட்டது. அதற்கு முன்னால் தொழுகையில் பேசிக் கொண்டிருந்தார்களா? ஆம், தொழுகையில் பேசுவார்கள். அது அனுமதிக்கப்பட்டதாகவும் இருந்தது. பேசுவார்கள் என்றால் அந்த தேவை மற்ற விஷயங்களை பேசிக்கொண்டே அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருப்பார்கள். அப்படி இருந்தது தொழுகை. இதை ஸைத் இப்னு அர்கம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மூலமாக நமக்கு ஒரு வருகிறது. என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் தொழுகையில் பேசிக் கொண்டிருந்தோம், அதாவது ஆரம்ப காலத்தில் நாங்கள் தொழுகையில் பேசிக் கொள்பவர்களாக இருந்தோம். ஒருவர் தன் பக்கத்தில் இருப்பவரிடம் பேசிக் கொண்டிருப்பார்கள். அதன் பிறகு அல்லாஹ்வுடைய வசனம் சூரத்துல் பக்ராவிலே, வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயபக்தி உடையவர்களாக, வணக்கம் செய்பவர்களாக, வணக்கம் செலுத்துபவர்களாக நீங்கள் அல்லாஹ்விடம் நின்று விடுங்கள் என்ற இந்த வசனம் இறங்கினத பொழுது
நாங்கள் தொழுகையில் அமைதியாக இருப்பதற்கு எங்களுக்கு கட்டளையிடப்பட்டது. இந்த வசனத்திற்கு பிறகுதான் தொழுகையில் அமைதியாக இருக்க வேண்டும், பேசக்கூடாது, பேசுவதிலிருந்து நாங்கள் தடுக்கப்பட்டது இந்த வசனத்திற்கு பிறகுதான். இந்த வசனத்திற்கு முன்னால் நாங்கள் ஆரம்ப காலத்தில் தொழுகையில் பேசுபவர்களாக நாங்கள் இருந்தோம். பக்ராவிலே 237வது வசனத்தில் வகூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் அல்லாஹ்விடம் பயபக்தியுடையவர்களாக வணக்கத்தை செலுத்துபவர்களாக நிற்பது அல்லாஹ்வை வணக்கம் செலுத்துவதாக, அவ்வாறு அந்த நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த கட்டளை வந்ததற்கு பிறகு நாங்கள் பேசுவதிலிருந்து தடுக்கப்பட்டோம் என்று இங்கே பதிவு செய்கிறார்கள். இது ஷேக் அரஃபாத் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், தொழுகையை முறியும் பேச்சு என்றால் வேண்டுமென்றே அறிந்த நிலையில் பேசுவது தொழுகையை தான் முறிக்கும் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். அது என்ன வேண்டுமென்றே? அதாவது அவர் பேசிவிட்டதற்கு பிறகுதான் தெரிகிறது, இல்லை நான் தெரியாமல் பேசிவிட்டேன், தெரியாமல், எனக்கு சட்டம் தெரியும் ஆனால் பேசக்கூடாது என்று தெரியும், ஆனால் நான் தெரிந்து பேசவில்லை, தெரியாமல் நான் 2 வார்த்தை பேசிவிட்டேன் என்று சொல்லினால் அவருடைய தொழுகை முறியாது. இரண்டாவது ஒரு விஷயம், தொழுகையில் பேசக்கூடாது என்ற சட்டத்தை அறியாத ஒருவர் தொழுகையில் பேசக்கூடாது என்ற சட்டத்தை அறியாமல் இருக்கும் ஒருவர் பேசிவிட்டாலும் அவருடைய தொழுகை முறியாது. ஏனெனில் நாம் பொதுவாக பார்க்கிறோம், மறதியில் செய்பவர்கள், தவறுதலாக செய்பவர்களை அல்லாஹ் மன்னிக்கின்றான் என்ற அந்த அடிப்படை மார்க்க, அந்த அடிப்படையை கொண்டு உலமாக்கள் இந்த இடத்திலே சட்டத்தை வகுக்கிறார்கள். அடுத்ததாக முஆவியா இப்னு ஹக்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் உங்களுக்கு தெரியுமா? முஆவியா இப்னு அபி சுஃபியான் இல்லை, முஆவியா இப்னு அபி சுஃபியான் நாம் இங்கு பார்க்கக்கூடிய மற்றொரு சஹாபி, அவர்கள் மாபெரும் சஹாபி முஆவியா இப்னு அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த இடத்தில் நாம் பார்க்கக்கூடிய சஹாபி முஆவியா இப்னு ஹக்கம். இந்த ஹதீஸை கவனியுங்கள். முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்ஸுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், சில பேருக்கு நமக்கு பரிச்சயமான ஒரு ஹதீஸ். ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த ஹதீஸை இங்கே பதிவு செய்கிறார்கள். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுது கொண்டிருந்த போது ஒரு மனிதர் தும்மினார். ஒரு மனிதர் என்ன செய்தார்? தும்மினார். தும்மினார் என்றால் என்ன? ஆத்தஸ, அரபியிலே ஆத்தஸ என்று சொல்வோம். அது என்ன ஆத்தஸ? ஆத்ஸ், தும்புறது, ஹஜ், தும்பினார். அவ்வாறு தும்பி இருக்கும் பொழுது நான் அந்த தொழுகையின் தும்புதல், அந்த துவாவை வந்ததுக்கு பிறகு நான் வரக்கூடிய அந்த துவா சொல்லுவோம் அல்லவா, ரஹிமஹுல்லா, யர்ஹம, அல்ஹம்துலில்லாஹ் சொல்ற பிறகு யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த யர்ஹமுக்கல்லாவை சொல்லியிருக்கிறார். அந்த யர்ஹமுக்கல்லாஹ் சொல்லியிருக்கிறார், அந்த வார்த்தை துவாவை சொல்லியிருக்கிறார். அவ்வாறு அவர் சொன்னதை கேட்டவுடன் அங்கு இருந்தவர்கள் அவர்கள் சொல்கிறார்கள், அங்கு இருந்தவர்கள் மற்ற சஹாபாக்கள் என்னை ஏறெடுத்து பார்த்தனர், கோபமாக பார்த்தனர், ஆச்சரியப்படுத்தி பார்த்தனர். அவ்வாறு எல்லோரும் என்னை பார்த்தது, நான் என்ன தவறு செய்து விட்டேன்? துவாவை தானே சொன்னேன் தொழுகையில், அதாவது தொழுகையில் இருக்கக்கூடிய துவாக்களா அல்ஹம்துலில்லாஹ் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொல்வது அல்ல. ஆனால் அதை அவர் சொல்லிவிட்டார். சஹாபி சொல்லிவிட்டதற்கு உடனே மற்ற சஹாபாக்கள் எல்லாம் அவர்களை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். ஏதோ செய்யாத ஒன்றை, செய்யக்கூடாத ஒன்றை செய்து விட்டது போல பார்க்கிறார்கள். அதையும் இங்கே சொல்கிறார்கள், என் தாய்க்கு கேடு உண்டாகட்டும், நீங்கள் ஏன் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள்? நான் அவ்வாறு அப்படி என்ன செய்து விட்டேன் என்று பேசியும் விடுகிறார்கள். எங்கு பேசி விடுகிறார்கள்? தொழுகையில் பேசியும் விடுகிறார்கள். ஏனெனில் அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் எல்லாம் என்னை இப்படி பார்க்கிறீர்கள்? எதனால் என்னை இவ்வாறு பார்க்கிறீர்கள் மாதிரியாக? என்ன காரணம் என்ற அளவிற்கு ஆகிவிட்டதற்கு பிறகு சஹாபாக்கள் இன்னும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் தங்கள் கைகளால் தொடைகளை தட்டி என்னை மௌனமாக ஆக்க முயல்கிறார்கள். இந்த செய்கையெல்லாம் காட்டுகிறார்கள். அப்படின்னா சஹாபாக்களுக்கு மத்தியில் எவ்வாறு அந்த இடத்தில் பேசக்கூடாது என்ற அந்த விஷயம் அவர்களுக்கு அங்கு தெரிந்திருக்கிறது. தொழுகையில் பேசக்கூடாது, கவனமாக இருங்கள், பேசாதீர்கள், மௌனமாக இருக்க சொல்லி இவ்வாறெல்லாம் அசைவு செய்கிறார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது.
இவ்வாறு அவர்கள் என்னை மௌனமாக்க விரும்பியதை கண்டு நான் அமைதியாகிவிட்டேன். அவர்கள் என்னை மௌனப்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட நானும் அமைதியாக ஆகிவிட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்ததும், என் தந்தையும் தாயும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியா பின் ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள், நான் அதற்கு முன்பும் பின்பும் இவரை விட சிறந்த ஒரு அறிவுரையாளரை, ஒரு போதனையாளரை நான் எங்கும் கண்டதில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவர்கள் என்னை கடிந்து கொள்ளவும் இல்லை, என்னை அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. அவர்கள் கூறினது ஒன்றே ஒன்றுதான், நிச்சயமாக இந்த தொழுகை மனிதர்களின் எந்த பேச்சிற்கும் உகந்ததல்ல. இது தஸ்பீஹ், துதிப்பாடுவது, அல்லாஹ்வை தக்பீர், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துதல் மற்றும் குர்ஆன் ஓதுதல், இது மட்டுமே தான் இந்த தொழுகையில் நீங்கள் செய்ய வேண்டும். மனிதனுடைய பேச்சுகளுக்கு இந்த இடத்தில் இடமில்லை என்று அவ்வளவு அழகான ஒரு அறிவுரையை எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை முடிந்ததற்கு பிறகு எனக்கு அறிவுரை செய்தார்கள் என்று இந்த இடத்தில் முஆவியா இப்னுல் ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு பதிவு செய்கிறார்கள். எவ்வளவு அழகான ஹதீஸ்! அழைப்பாளிகளுக்கெல்லாம் அழைப்பாளிகளுடைய கல்வியின் பால், சத்தியத்தின் பால் அழைக்கக்கூடிய ஒவ்வொரு அழைப்பாளர்களுக்கும், ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் ஒரு முன்மாதிரி. அந்த நேரத்தில் கூட எவ்வாறு ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் லாகமாக கையாளுகிறார்கள், பொறுமையுடன் கையாளுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த ஹதீஸும் இதற்கு சமர்ப்பணம். என்னை திட்டவில்லை, ஏசவில்லை. இதற்கு முன்னாலும் இதற்கு பின்னாலும் அப்படி ஒரு அறிவுரையாளரை நான் பார்த்ததில்லை, ஒரு போதனையை நான் பார்த்ததில்லை என்று ஒரு சஹாபி சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதரை. இது ஒன்று மட்டுமல்ல, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு அராபி பள்ளிவாசலுக்குள் வந்து சிறுநீர் கழிக்கிறார்கள். சிறுநீர் கழித்த அவர்களையும் எவ்வாறு கையாண்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அவ்வளவு பொறுமையாக, அவ்வளவு இணக்கமாக கையாண்டார்கள். அல்லாஹ் அவர்களை இன்னும் மென்மேலும் உயர்த்துவானாக, அல்லாஹ் அவர்களை புகழ்ந்து பேசுவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த ஹதீஸின் முடிவாக என்ன நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முஆவியா இப்னுல் ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறியாமையில் பேசியதால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் தொழும்படி கட்டளையிடவில்லை. மறந்து பேசுபவரும் இதே சட்டத்திற்கு உட்படுவார். இந்த விதிவிலக்கு மாலிகி மற்றும் ஷாஃபிஈ மத்ஹபின் கருத்தாக இருக்கிறது. ஆம், தெரிந்தோ, அதாவது மறந்து பேசிவிட்டாலோ, அல்லது இந்த சட்டம் பேசக்கூடாது என்ற சட்டம் தெரியாமல் ஒருவர் பேசிவிட்டால் அவருடைய தொழுகை மறுபடியும் தொழ வேண்டியதில்லை என்பதற்கு ஆதாரம் இப்போது நாம் பார்த்த முஆவியா இப்னு ஹக்கம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் தான் ஆதாரமாக ஷாஃபிஈ மத்ஹபிலும் மாலிகி மத்ஹபிலும் ஆதாரமாக எடுக்கிறார்கள் என்பதை ஷேக் அரஃபாத் அவர்கள் இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகிறார்கள். இது முதல் தொழுகையை முடிக்கக்கூடிய காரியம். இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது தொடர்ந்து வருகிறது. 3 விஷயம் என்ன? சிரித்தல், சாப்பிடுதல், குடித்தல். இந்த 3ம் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள். ஆனால் அல்லாஹ்வின் அடியார்களே, உலமாக்கள் ஒரு சில விளக்கங்களை இங்கே கொடுக்கிறார்கள். முதலில், சிரித்தால் தொழுகை முறிந்துவிடும் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால், எப்படிப்பட்ட சிரிப்பென்றால், என்ற இந்த சிரிப்பு. என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பு? என்ன சிரிப்பது? அதாவது சிரிக்கக்கூடிய நம்முடைய சத்தம், நம்முடைய விஷயம் அதிகமான முறையில் பக்கத்தில் இருப்பவர்களை அவர்களுக்கு கேட்கும் விதமாக. அப்படி என்றால் நமக்குள்ளே சிரித்துக் கொள்ளலாமா?
இங்கு சிரிக்கலாமா சிரிக்க கூடாதா தொழுகையில் என்பதை பற்றி பேசவில்லை. தொழுகை என்பது மாபெரும் வணக்கம். அந்த வணக்கத்திற்கான மாண்பும் மரியாதையும் இருக்கின்றது. சிரிக்க கூடாது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கு உலமாக்கள் எதை பற்றி பேசுகிறார்கள் என்றால், எந்த சிரிப்பு தொழுகையை முறித்து விடும் என்பதை பற்றி பேசுகிறார்கள். இதிலே சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்களே, சில உலமாக்கள் மூன்றாகவே பிரிக்கிறார்கள். இப்திசாம், தஹிக் வ கஹ்கஹ, மூன்றாக. அதாவது புன்முறுவல், சிரிப்பு மற்றும் கத்தி கஹ்கஹ் என்று சிரிப்பது. இந்த இப்திசாம் என்பது, புன்முறுவல் என்பது சிரிப்பினுடைய முதல் பகுதி. புன்முறுவல் என்பது சொல்லுவோம் அல்லவா, என்ன இது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவான பண்பு, அல்லாஹ்வின் தூதரின் பண்புகளில் ஒரு மிக முக்கியமான பண்பு என்ன பண்பு? இப்திசாம், வஜ்ஹுல் தல்க், சிரித்து, அதாவது புன்முறுவலில் இருப்பார்கள். அப்படி என்றால் என்ன? சிரிப்பினுடைய ஆரம்ப கட்டம். உலமாக்கள் என்ன சொல்றார்கள்? இது இப்திசாம். அடுத்ததாக ஒன்று இருக்கிறது, சிரிப்பது. அந்த சிரிப்பு என்னவென்றால், சிரிக்கக்கூடிய சத்தத்தை மற்றவர்களால் கேட்க முடியாது, தானே கேட்டுக்கொள்ள முடியும். அந்த சிரிக்கக்கூடிய சத்தம் தனக்கு மட்டும் கேட்கும். அந்த சிரிக்கக்கூடிய சத்தம் தனக்கு மட்டும் கேட்கும். அடுத்த கட்ட ஒரு சிரிப்பு இருக்கிறது, நாம் சிரிக்கக்கூடியது கத்தி சிரிக்கிறது, அது மற்றவர்களுக்கு கேட்பது. தொழுகை முறியக்கூடிய சிரிப்பு என்பதை உலமாக்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், இந்த மூன்றாவது பகுதியான இந்த சிரிப்பை சொல்கிறார்கள். இதை ஒருவர் செய்துவிட்டால் அவருடைய தொழுகை முறிந்து விடுகிறது என்பதை அவர்கள் சொல்கிறார்கள். அதாவது இங்கு சப்தமிட்டு சிரித்தல், சப்தமிட்டு சிரிப்பது தொழுகையை முறிக்கும் என்பதில் அறிஞர்களில் எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அதே போல் அல்லாஹ்வின் அடியார்களை இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சப்தமிட்டு சிரித்தல் என்பதுதான் அதிகமாக உலமாக்கள் தொழுகையை முறிக்கும் விஷயம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஏனெனில் இந்த சிறியதாக தெரியாமல் ஒரு சிரித்து விட்டாலோ, அறிந்தோ அந்த சட்டம் என்னவென்பது அறியாமல் அவருடைய நெஞ்சில், உலமாக்கள் இன்னும் விளக்குகிறார்கள், ஆனால் ஷேக் அவர்கள் இந்த இடத்தில் விளக்கவில்லை. ஏனெனில் சுருக்கமாக இதை சொல்லிவிட்டு செல்கிறார்கள். உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த சிரிக்க தொழுகையில் இருக்கும் பொழுது அந்த சிரிக்கக்கூடிய முன்னால் இருந்த ஒரு சில சம்பவங்கள் திடீரென்று மனசில் வரும். தொழுகையில் சிரிக்க வேண்டும் என்று இல்லை, தொழுகையில் நின்று சிரிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில், அந்த நியத்தில்லை. ஆனால் அதற்கு முன்னால் சற்று நடந்திருக்கும் ஏதாவது ஒரு விஷயம். அந்த விஷயம் திடீரென்று உங்களே அறியாமல் உங்கள் மனதில் வரும் பொழுது, திடீரென்று உங்களுடைய அந்த சிரிப்பினுடைய அந்த சிரிப்புடைய முற்பகுதி ஏற்படும். என்னவென்றால், லேசாக வாய் இவ்வாறு சிரிக்கும். இவ்வாறு இதை உடனடியாக நீங்கள் கட்டுக்கு கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் இது தொழுகையை முறிக்காது என்று உலமாக்கள் விளக்குகிறார்கள். உடனடியாக நீங்கள் சுதாரித்து அந்த சிரிப்புக்கு முழுவதுமாக நீங்கள் இசைவு தரவில்லை என்றால் உங்களுடைய தொழுகை முறியாது என்பதை உலமாக்கள் இங்கே மார்க்கம் சட்டத்தை வகுக்கிறார்கள். அதை மறக்காதீர்கள். தொழுகையில் சிரிக்க வேண்டும் என்று இல்லை என்னுடைய எண்ணம். சற்று முன்னால் ஏதாவது ஒரு சில விஷயங்கள், சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தால், நகைச்சுவைக்குரிய சம்பவங்கள் நடந்து நீங்கள் தொழுகையில் நிற்கும் பொழுது அது உங்களையே அறியாமல் திடீரென்று உங்களுடைய உள்ளங்களில் அது வரும் பொழுது, அந்த சிரிப்பின் முற்பகுதியை ஏற்படுத்தும் பொழுது அதை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டால் உங்களுடைய தொழுகை முடியாது. ஆனால் எந்த தொழுகை முடியும் என்றால், சத்தம் போட்டு அந்த சிரிக்கக்கூடிய அந்த சிரிப்பு நம் தொழுகையை முடித்துவிடும் என்பதை உலமாக்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக, அதே போல் ஒருவர் சாப்பிட்டாலோ அல்லது பருகினாலோ அவர் தொழுகை செல்லாது என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இருக்கின்றனர். அல்ஹம்துலில்லாஹ், இதை சொல்ல வேண்டிய, அதிகம் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. சாப்பிடுவதோ குடிப்பது என்பது தொழுகையை முறிக்கக்கூடிய காரியம், எந்த சந்தேகமும் இல்லை. 4 விஷயங்களை முடிவு செய்து விட்டோம். 5வது முக்கியமான விஷயம், தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள், ஔராவை வெளிப்படுத்துதல். ஔராக்களை வெளிப்படுத்துதல் பெரும் பிரச்சனை. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எப்போது இந்த பேண்ட் என்ற ஒரு ஆடை வந்ததோ, அந்த ஆடைதான் மாபெரும் ஃபித்னாவாக, முஃமின்களின் தொழுகைக்கே வேட்டு வைக்கக்கூடிய, முஃமின்களின் தொழுகைக்கே பங்கம் விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது என்றால் இன்று பயன்படுத்தக்கூடிய இந்த பேண்ட் தான் இன்று பிரச்சனை. ஔராவை வெளிப்படுத்தினால்
அவுராக்களை வெளிப்படுத்தினால் அல்லாஹ்வின் அடியார்களே தொழுகை பாத்திலாகி விடுகிறது. அவுராவை மறைப்பது தொழுகை நிபந்தனைகளில் ஒன்றாகும் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். எங்கே பார்த்தோம்? தொழுகை நிபந்தனைகளில் பார்த்தோம். அதேதான் இங்கேயும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களிலும் அவுராக்கள் வருகிறது. மறைக்க வேண்டிய உறுப்புகளை மறைப்பது அடிப்படை, அதை மறைத்தே ஆக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு சிறிய தவறு செய்வார்கள் இங்கே பெண்கள், பாதங்களை மறைக்காமல் தொழுவது. அல்லாஹ்வின் அடியார்களே, பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் தொழுகையுடைய தங்களுடைய தொழுகையில் பாதங்களை மறைக்க வேண்டும். அவர்கள் எதை இரண்டை மட்டும் வெளிக்காட்டிக் கொள்ளலாம்? முகம் மற்றும் உள்ளங்கைகள். முகம் மற்றும் உள்ளங்கைகள் மட்டுமே தான் அவர்கள் வெளிக்காட்டிக் கொள்ளலாமே தவிர பாதங்களை மறைக்க வேண்டும் என்றால் பாதங்களை மறைக்க வேண்டும். இதனால்தான் பெண்கள் ஆடைகளை உடுத்தும் பொழுது, தொழுகை ஆடைகளை அல்லது தொழுகைக்கான ஆடைகளை அவர் உடுத்தும் பொழுது அவர்களுடைய ஆடைகள் கீழ் தரை வரை மூடி இருக்கக்கூடிய ஆடைகளை தான் அவர்கள் உடுத்துவராக இருக்க வேண்டும், அல்லது காலுறை அணிந்திருக்க வேண்டும். நம்முடைய மனைவி மக்களுக்கும் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கும் இந்த விஷயத்தை அடிப்படையாக கற்றுத்தருவது கடமையாக இருக்கிறது. ஒன்று காலுறை அணிவது, அல்லது முழுவதுமாக மூடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆடைகளை அணிவது. அப்படி இல்லை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையில் மறைக்கக்கூடிய விஷயங்கள், பெண்கள் மறைக்க வேண்டிய விஷயங்களில் ஒரு உறுப்பை அவர்கள் மறைக்காமல் தொழுகிறார்கள் என்ற ஒரு விஷயத்திற்கு ஆளாகி விடுவார்கள். அதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, அல்லாஹ்வை அவுராவை மறைப்பது தொழுகை நிபந்தனைகள் ஒன்றாகும் என்பதை முன்னரே நாம் பார்த்தோம். எனவே அறிந்து கொண்டே அவுராவை வெளிப்படுத்தினால் அவர் தொழுகை சரி. இதுவரை அப்போது என்னுடைய மனைவி பாதங்களை காட்டி தொழுகிறார்கள், அவர்களுக்கு தெரியாது, தெரியாமல் தொழுதிருக்கிறார்கள். தெரியாமல் தொழும் வரை அல்லாஹ் அவர்களை மன்னிக்கிறான். ஆனால் தெரிந்ததற்கு பிறகு அறிந்து கொண்டே அவுராக்களை வெளிப்படுத்தினால், மறைக்க வேண்டியதை வெளிப்படுத்தினால் அவர்கள் தொழுகை செல்லாது என்பதும் இங்கு 5வது விஷயமாக நாம் பார்க்கிறோம். 6வது விஷயம், தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்களில் கிப்லாவின் திசையிலிருந்து அதிகமாக திரும்புதல். கிப்லாவின் திசையிலிருந்து, கிப்லாவுடைய திசையிலிருந்து அதிகமாக திரும்புதல். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார்கள், கிப்லாவின் திசையிலிருந்து அதிகமாக திரும்புதல் என்றால், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், கிப்லாவை முன்னோக்குவது தொழுகை நிபந்தனைகளில் ஒன்றாகும். தொலைவில் இருப்பவர்கள் திசையை முன்னோக்குவது கடமை என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். தொலைவில் இருப்பவர்கள், நாம் எல்லாம் தொலைவில் இருக்கிறோமா, அருகில் இருக்கிறோமா? தொலைவில் இருக்கிறோம். சவுதியில் இருப்பவர்களே தொலைவில் தான் இருக்கிறார்கள். அப்ப நமக்கு என்ன? தொலைவில் தான் இருக்கிறோம். ஒருவர் கிப்லாவின் திசையில் இருந்து அதிகமாக திரும்பினால் அவரது தொழுகை செல்லாது. இது தொழுகையின் ஆரம்பத்திலோ நடுவிலோ அல்லது முடிவிலோ நடந்தாலும் இந்த சட்டம் பொருந்தும். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, இதை நாம் ஏற்கனவே புரிந்திருக்க வேண்டும். அதிகமாக எந்த அளவிற்கு என்றால், அந்த அதிகமான கிப்லாவின் அதிகமான ஓரளவிற்கான கிப்லா இங்கே இருக்கிறது, அவர்களால் முடிந்த அளவு அந்த சட்டத்தை, கிப்லாவுடைய திசையை பார்த்திருக்கிறார்கள், கணித்திருக்கிறார்கள். இஜ்திஹாத் செய்து கணித்ததற்கு பிறகும் என்ன ஒரு அளவிற்கு முரண்பட்டிருக்கின்றால் பெரிய பிரச்சனையை உருவாக்குவது, சட்டை போட்டு கட்டி மற்ற விஷயங்களை எல்லாம் பார்க்கிறோமா என்பது தெரியாது, ஹலால் ஹராமை பேணுகிறோமா, அதெல்லாம் கிப்லா மாறிவிட்டது என்றால் அவ்வளவுதான், முடிந்து விட்டது. அதுவும் எங்கு? இத்துணை தொலைவில் இருக்கக்கூடிய கிப்லாவில் லேசான கூடுதல் குறைச்சல்கள் ஏற்படுவதில் தவறில்லை என்பதை மார்க்கம் இந்த இடத்திலே தெளிவாக சொல்கிறது. லேசான ஒரு சில அசைவுகள் இருந்தால் அந்த பள்ளியை இடிக்க வேண்டும், அந்த பள்ளியை மாற்ற வேண்டும், அந்த பள்ளியை இவ்வாறு செய்ய வேண்டும், இதெல்லாம் பெரிய பிரச்சனை. பெரும் திசைவு, மாற்று திசைவு ஏற்பட்டால் தான் அங்கு நாம் சுதாரிக்க வேண்டுமே தவிர, அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த லேசான அசைவுகள், லேசான திரும்புதல்கள் கிப்லாவிலே இருக்கும் பட்சத்தில் அது ஒன்றும் தவறில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முழுவதுமாக பெரிய மாற்றுதல் இருந்தால் அதுவும் தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக, அளவுக்கு அதிகமான தொடர்ச்சியான அசைவுகள். இது அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்மிலே பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், தேவையில்லாத அசைவுகள், ஹரக்காத், தாடி இவ்வாறு செய்வது, அவ்வாறு செய்வது,
இந்த அசைவுகளை அதிகப்படுத்துவது, தொடர்ச்சியாக அசைவு அதிகப்படுத்தினால் தொழுகை முறிப்புக்கு காரணமாகி விடுகிறது. பாக்கெட்டிலே எடுப்பது, தக்பீர் கட்டினதற்கு பிறகுதான் போனை எடுத்து சைலண்ட்ல போடுவது, பின்பு உள்ளே வைப்பது, எடுத்து வைப்பது, ஏதாவது கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். தொழுகை ஆரம்பித்தால் தான் நான் இந்த செயல்கள் ஏதாவது ஒரு சில கூடுதல் அசைவுகள், தொழுகை வெளியில் இருக்கவரை அவர் செய்திருக்க மாட்டார், ஆனால் தொழுகைக்குள் வந்தால் ஏதாவது அவருக்கென்ற ஒரு செயல்களை செய்பவராக இருப்பார் சில பேர். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையில் தேவையில்லாத அசைவுகள் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஷேக் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், அளவுக்கு அதிகமான தொடர்ச்சியான அசைவுகள் தொழுகையை முறிக்கும். இதன் சட்டம் என்னவென்றால், அளவுக்கு அதிகமாக தொடர்ச்சியாக அசைவது தொழுகையை முறித்துவிடும் என்பதில் அறிஞர்கள் ஏகோபித்த கருத்தில் இருக்கின்றனர். அதன் அளவு என்ன? அசைவின் அளவு என்பது மக்களின் வழமைக்கு ஏற்பவே தீர்மானிக்கப்படுகிறது. ஆம், மக்களுடைய கஷ்டம், மக்களுடைய என்னது, ஒரு சில, அதாவது அடிப்படையான ஒரு சில சிறிய சிறிய அசைவுகள், அந்த மக்களே, ஊர் மக்களே பொதுவாக அனைவர்களுமே அவர்களுடைய ஒரு அங்கமாக ஒரு அடிப்படை அசைவு ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அது தொழுகையை முறிக்கக்கூடிய அசைவாக இருக்காது. ஆனால் பெரும் அசைவாக இருக்கக்கூடிய தொடர்ந்து அசைவுகளை ஏற்படுத்தினால், வித்தியாசமாக அசைவது, இவ்வாறு நிற்பது, அவ்வாறு நிற்பது, காலை மாற்றி மாற்றி நிற்பது, ஏதாவது தாடியை பிடித்து பிடித்து சரி செய்வது, முடியை இவ்வாறு 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 எல்லா நேரமும் இவ்வாறு முடியை கோருவது, முடியை இவ்வாறு சீவுவது, வேற என்னெல்லாம் சொல்ல வேண்டும், வாட்சை கட்டுவது, வாட்சை போடுவது, நிறைய இருக்கின்றன. பேண்டை தூக்குவது, பேண்டை இறக்குவது, வணக்கம் என்று சொடக்கு எடுப்பது, சொடக்கு செய்வது, அது செய்வது, இது செய்வது என்று பல விஷயங்கள், ஒரு தனிப்பட்ட ஒரு சில ஹரக்காத்துகள், ஒரு சில அசைவுகளை தொழுகை அந்த நேரத்தில் கொண்டு வர பார்ப்போம். தவிர்த்துக் கொள்ளுங்கள். தொழுகையில் இப்படிப்பட்ட அசைவுகள் அல்லாஹ்வின் அடியார்கள் இல்லாமல் இருப்பது ஏனெனில் தொழுகை முறிக்கக்கூடிய காரியங்களாக வந்து விடுகின்றன. என தொடர்ந்து இவ்வாறு அதிகமாக செய்யக்கூடிய அசைவுகள் அதிகமாக எந்த அளவு என்றால், ஏனெனில் தொழுகை என்ற அந்த வணக்கம், அந்த வணக்க நிலை மாறிவிடுகிறது அவரிடம். யாரிடம் இது சில, அதாவது இதை செய்தாலே தொழுகை பாத்திலாகி விடுமா என்றால் இல்லை. ஏதாவது ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்து விட்டீர்கள். எடுத்துக்காட்டாக இவ்வாறு இருந்திருக்கும் பொழுது திடீரென்று அப்போதுதான் சட்டைக்கு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் இருந்தால் அந்த பட்டன் போடுவது. கவனம், அல்லாஹ் யார் முன்னால் நிற்கிறோம், எவனுடைய முன்னால் நிற்கிறோம்? படைத்த ரப்புல் ஆலமீன். அந்த இடம் என்பது ஒரு மாபெரும் இடம். அந்த கண்ணியமிக்க அந்த இடத்திற்கு நாம் நிற்கிறோம் என்றால் அந்த இடத்திற்கான அந்த கண்ணியத்தை தர வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களை, அந்த கண்ணியத்தை இழந்து விடாதீர்கள். அதிகமான இந்த கூடுதல் அசைவுகளிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்பதை மறந்து விடாதீர்கள். மேலும் இதற்கு ஆதாரம் பாருங்கள். இந்த ஒரு சில விஷயங்களை ஆதாரமாக சொல்கிறார்கள். ஒரு சில அசைவுகளை இருக்கும் பொழுது சொல்கிறார்கள். குபா பள்ளியில் நடந்த அந்த சம்பவம் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். குபா பள்ளி வாசலில் மக்கள் ஃபஜ்ர் தொழுது கொண்டிருந்த பொழுது ஒருவர் வந்து அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இன்று இரவு கிப்லா மாற்றம் குறித்து வசனம் இறங்கியுள்ளது, அவர்கள் கிப்லாவை முன்னோக்கும்படி கட்டளையிடப்பட்டுள்ளார்கள். இங்கிருந்து பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் சஹாபாக்கள். பைத்துல் மக்திஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த சஹாபாக்களுக்கு, அந்த இடத்தில் தொழக்கூடிய சஹாபாக்களுக்கு அறிவிப்பு வருகிறது. என்ன அறிவிப்பு வருகிறது? கிப்லா வசனம் இறங்கி, என்ன, எது நம்மளுடைய கிப்லாவாக மாறிவிட்டது? காபா கிப்லாவாக மாறிவிட்டது என்ற தொழுகை நடுவிலே அறிவிப்பு வருகிறது. அந்த தொழுகை நடுவிலேயே என்ன செய்கிறார்கள்? அனைவர்களும் திசையை அங்கிருந்து மாறுகிறார்கள். தொழுகையை மறுபடியும் தொழுதார்களா? தொழுகை நடுவிலேயே தொழுகை திசையை மாற்றினார்கள். தொழுகை நடுவிலேயே தொழுகை திசையை மாற்றி அசைவை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதை உலமாக்கள் ஆதாரமாக சொல்கிறார்கள். தேவை, இது தேவையான அசைவு, தேவை ஏற்பட்ட அசைவு. இந்த தேவைக்கு ஏற்பட்ட அசைவுகளை செய்தால் தொழுகை பாத்திலாகாது. எடுத்துக்காட்டாக உலமாக்கள் ஒரு சில விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். பாருங்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். தொழுகை வரிசைகளில் உள்ள இடைவெளியை நிரப்ப நகருவது. தொழுகை வரிசைகளில் இடைவெளி இருக்கும். ஏனில் நாம் தான் கால் படாமல் தொழ வேண்டும் என்பாறு கற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோமே.
கால் படக்கூடாது, தீட்டு. அப்படியா? ஒரு கால் இன்னொரு காலோட படக்கூடாது, இல்லைன்னா தீட்டாயிடும். அந்த மாதிரி ஏதாவது இருக்கா நம்மிடம்? அல்ஹம்துலில்லாஹ், நம் பள்ளியில் இல்லை. மின் ஃபத்லில்லாஹ், நம் இங்கே அனைவர்களும் அல்லாஹ்வின் அடிமைகள். நாம் இங்கு அனைவர்களும் ஒற்றுமையானவர்கள். நாம் அனைவர்களும் ஒன்றாக நிற்போம். கருப்பு, வெள்ளை, சிவப்பு, காசு இருப்பவர்கள், காசு இல்லாதவர்கள், கஷ்டத்தில் இருப்பவர்கள், கஷ்டத்தில் இல்லாதவர்கள் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல், ஒன்றோடு ஒன்று, காலோடு கால் சேர்ந்து நாம் நின்று தொழ வேண்டும். அதுதான் எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எமக்கு நம்ம அனைவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தது. அந்த நிலை, ஒருவேளை அவ்வாறான அந்த தொழுகை, அந்த நிலையிலே ஒருவர் தள்ளி நிற்கிறார்கள், இடைவேளை. என்ன இடைவேளையில் யார் இருக்கிறார்? ஷைத்தான் இருக்கிறான் என்றுதான் தொழுகையை ஆரம்பம் செய்கிறோம். அப்படி என்றால் அந்த இடைவேளை இல்லாமல் பார்த்துக் கொள்வது அல்லாஹ்வின் அடியார்களே நம் மீது கடமையாக இருக்கிறது. காலை பார்க்கும் பொழுது சரி செய்து நிற்பதில் எந்த தவறும் இல்லை. இதனால் தான் தொழுகை இடைவேளை இருக்கும் பொழுது அந்த இடைவேளையை பூர்த்தி செய்வதற்காக நகர்வது தொழுகையுடைய அசைவுகளில் முறிப்பை ஏற்படுத்தக்கூடிய அசைவாக கருதப்படாது. அதே போலத்தான் நீ மற்றொன்றும் தொழுது கொண்டே இருப்போம், உது முறிந்து இருக்கும் ஒருவருக்கு, உடனடியாக அவர் அந்த இடத்தை விட்டு சென்று விடுவார். இங்கு கல்வி இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? அப்படியே நிற்பார்கள். ஏனெனில் அவர்கள் அந்த என்ன நிலை என்றால் தவறில்லை. அவர்கள் அந்த அல்லாஹ்வின் முன்னால் நம்ம நிற்கிறோம், அந்த அசைவுகள் செய்யக்கூடாது என்று நிற்பார்கள். ஆனால் இந்த சஃபை சரி செய்வதற்காக அவர் தன்னுடைய நகர்ந்து அவர் சஃபை முடிப்பதற்கு, அந்த லைனை, அந்த கேப்பை ஃபில் செய்வதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது. அதே போல உலமாக்கள் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? தேவைக்காக கதவை திறப்பது. தொழுது கொண்டிருக்கிறீர்கள், கதவை ஒருவர்கள் தட்டுகிறார்கள், நீங்கள் கதவின் அருகாமையில் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் கதவை திறப்பதும் உங்களுக்கு நமக்கு அனுமதிக்கப்பட்டது. ஏனெனில் தேவையற்ற அசைவாக கருதப்படாது. ஒரு சில அசைவுகளில் மார்க்கம் உங்களுடைய அந்த அல்லாஹ்வின் முன்னால் நிற்கிறோம், அந்த வணக்கம் வழிபாடு நிற்கிறோம் என்ற அந்த அடிப்படை மாறாமல் இருக்க இப்படிப்பட்ட அசைவுகளை மார்க்கம் அனுமதிக்கிறது. அதே போலத்தான் செல்போனில் வைத்திருப்பீர்கள், உடனடியாக போன் வந்துவிட்டது, ஆனால் அதை என்ன செய்து கொள்ளலாம்? உடனடியாக எடுத்து அதை சைலண்ட்ல போடுவதிலே எந்த தவறும் இல்லை என்பதை உலமாக்கள் சொல்கிறார். உடனடியாக அதை போட்டு திரும்ப வேண்டும். ஆனால் இங்கு பிரச்சனை என்னவென்றால், கண்ணால் பார்க்க முடியவில்லை, யார் போன் பண்ணிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறார்கள். யார் அழைப்பு, யாரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது என்று பார்த்தால் அது என்ன தொழுகை? அது எவ்வாறு தொழுகையாக இருக்க முடியும்? தொழுகிறீர்களா அல்லது தொழுகையில் வெளியே இப்படிப்பட்ட செயல்கள் தொழுகையில் இருந்தால் தானாகவே வெளிவந்து விடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். தொழுகை சில பேரை நீங்கள் பார்த்தோம் என்றால், சத்தம் வருகிறது என்றால் அல்ல, ஒன்று பாக்கெட்டுக்குள்ளே அந்த போனை அமுத்தி விடலாம், அல்லது அதை எடுத்துதான் அமுத்த முடியும் என்றால் எடுத்து உடனடியாக சைலண்ட்ல போட்டு அமுத்தலாம். போன் வருகிறது, எடுத்து இது என்னது? இது என்ன நிலை? அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, தொழுகையின் அசைவுகள் பிரச்சனை நம்மிடம் அதிகமாக இருக்கின்றன. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அதல்லாது நாம் ஏற்கனவே கூறின இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள். அதே போல குழந்தையை வைத்திருந்தால், குழந்தையை வைத்து தொழுவது, வீட்டிலே குழந்தைகளை நீங்கள் வைத்திருந்தால் குழந்தையை வைத்து தொழுவது, அல்லது நம்முடைய பெற்றோர்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் பொழுது, தாய்மார்கள் பார்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படுவது, பக்கத்தில் வரும் பொழுது அவர்களை நவற்றி விடுவது, தள்ளி விடுவது, இப்படிப்பட்ட சிறிய அசைவுகளுக்கு மார்க்கம் அவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதனால் தொழுகை முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 8வது மற்றும் கடைசி தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்களில் ஒன்று என்ன? 8வது நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்தது, தூய்மை முறிதல். எந்த தொழுகைக்காக நீங்கள் நின்று தூய்மையை செய்தவர்களாக நீங்கள் தொழுகிறீர்களோ அந்த தூய்மை முறிந்து விட்டது என்றால் தொழுகையில் முறிப்பவர்களில் ஒன்றாக ஆகிவிடுகிறது. காரணம், அல்லாஹ்வின் அடியார்களே, தஹாரத் என்பது தொழுகை நிபந்தனைகளில் ஒன்றாகும். தூய்மையின்மை ஹதஸ் ஏற்பட்டால் அது தொழுகையை முழுவதுமாக செல்லாததாக ஆக்கிவிடுகிறது. இந்த விஷயத்தை நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதோடு
தொழுகையை முறிக்கக்கூடிய காரியங்கள் முடிந்து விட்டன. 8 விஷயங்களை பார்த்திருக்கிறோம். யார் சொல்வார்கள் அந்த 8ஐ? தொழுகையை முடிக்கக்கூடிய காரியங்கள் 8. முதல் பேசுவது, அதை பற்றின தெளிவான விஷயத்தை விளக்கத்தை பார்த்தோம். இரண்டாவது சிரிப்பது, அதன் விளக்கத்தை பார்த்தோம். மூன்றாவது சாப்பிடுவது. நான்காவது பருகுவது. ஔராவை வெளிப்படுத்துவது. ஔராவை வெளிப்படுத்துவது தொழுகையை முறித்து விடுகின்றன. இன்னும் 3 இருக்கிறது. அதிகமான கிப்லாவிலிருந்து அதிகமாக திசை திரும்புவது. 7வது தொடர்ச்சியான பெரும் அசைவுகளை ஏற்படுத்துவது. 8வது அல்ஹம்துலில்லாஹ். 13வது பாடம் தொழுகையின் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, மிக முக்கியமான விஷயத்தை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இதோடு இந்த வகுப்போடு தொழுகை சம்பந்தமான விஷயங்கள் நிறைவு பெறுகின்றன. இதுவரை தொழுகையை பற்றி என்னென்ன பார்த்திருக்கிறோம்? யாருக்கெல்லாம் தெரியும்? முதலில் தொழுகையில் என்ன பார்த்தோம்? ஷுரூத்துஸ் ஸலாஹ், தொழுகை நிபந்தனைகளை படித்தோம். பின்பு அர்கான், தொழுகையின் தூண்களை படித்தோம். பின்பு வாஜிபாத், தொழுகையின் கடமைகளை படித்தோம். பின்பு தஷஹுதையும் பற்றி மட்டுமே தனியாக படித்தோம். தஷஹுதில் என்ன சொல்ல வேண்டும், எப்படி சொல்ல வேண்டும், என்னென்ன துஆக்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை தனியாகவே படித்தோம். 4வது பாடம். அடுத்து தொழுகையின் சுன்னத்துகளை பார்த்தோம். தொழுகையின் சுன்னத்துகளை பார்த்தோம். 6வது தொழுகையை முறிப்பவை. 6 பாடங்கள் தொழுகையை பற்றி மட்டும் படித்திருக்கிறோம். இதற்கு முன்னால் 5 பாடம் எதை பற்றி? தௌஹீதை பற்றி, குர்ஆனை பற்றி, தௌஹீதை பற்றி எல்லாம் பார்த்தோம். இப்போது அடுத்தது உதுவை பற்றி பார்க்கிறோம். அல்லாஹ் நாடினால் நாளைய வகுப்பில் பிஇذنில்லாஹி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் நமக்கு இந்த இப்படிப்பட்ட கல்வி அமர்வுகளை அமர்வது மட்டுமின்றி அதன்பால் செயல்படுத்தக்கூடிய, கேட்பதை செய்மடுப்பதை செயல்படுத்தக்கூடிய முஸ்லிம்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்ஸஃபுல்லாஹி லி வ லக்கும் சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.